அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் முலாம்பழம் ஜூஸ் போட போகிறோம். இந்த முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த பழத்தை வந்து தோலை செதுக்கிட்டு விதையை எடுத்துகிட்டு அப்படியே தங்க கலரில் வெள்ளம் இருக்குது, அந்த வெள்ளத்தையும் இப்படி பண்ணிட்டு இஞ்சி விழுது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு க்ளீனாக ஒரு ஜூஸை போட போகிறோம். ஓகேங்களா? சூப்பரான முலாம்பழம் ஜூஸு போட்டுடலாம். இப்போ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? முலாம்பழத்தில் உள்ள நன்மைகளை பார்க்கலாம். கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பது, அனல் காற்று வீசுவது, உடலில் இருந்து நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைகிறது. இதனால் நமக்கு சீக்கிரத்தில் சோர்வு மற்றும் உடலில் அத்தியாவசிய உப்புக்கள் இழப்பு ஏற்படுகிறது. கோடை காலங்களில் முலாம் பழம் துண்டுகளாக்கி தண்ணீர், சர்க்கரை அதில் சேர்த்து கரைத்து அதில் முலாம் பழம் துண்டுகளை ஊற வைத்து பருகி வருவதால் உஷ்ணம் தணியும். இந்த முலாம்பழத்தில் பார்த்திங்கன்னா நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த முலாம்பழத்தில் கண் பார்வை முலாம்பழத்தின் வைட்டமின் சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த வைட்டமின் உடலில் நலத்திற்கு, குறிப்பாக கண் பார்வையின் நலத்திற்கு மிகவும் அவசியமாகும். கண்ணில் இருந்து செல்களின் வளர்ச்சியை முலாம் பழம் இருக்கும் சத்துக்கள் ஊக்கப்படுத்தி வயதானால் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை தீர்க்கிறது. கண்கள் எளிதில் வறண்டு விடாமல் பாதுகாக்கிறது. சிறுநீரகம் கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் அதிகம் ஏற்படும். இக்காலங்களில் நீர்ச்சத்து நிறைந்துள்ள முலாம் பழங்களை சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து அதில் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுவதோடு சிறுநீரக பைகளில் மூத்திர அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். சிறுநீரில் உடலில் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற செய்யும். இரத்த ஓட்டம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். கோடை காலங்களில் உடலில் நீர் வியர்வையாக வெளியேறிவிடுவதால் இரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டம் வேகம் குறைக்கிறது. இப்படிப்பட்ட சமயங்களில் முலாம்பழம் உங்களை சாப்பிடுவதால் அல்லது முலாம்பழம் சாறு அருந்துவதாலும் இரத்தத்தில் நீர் சத்து சேர்த்து இரத்த ஓட்டம் சீராக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. ஊட்டச்சத்து நிறைந்துள்ள முலாம்பழம் நமது உடல் நிலை சிறப்பாக இருக்கவும், அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கவும், உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்துக்கள் போன்றவை அத்தியாவசிய தேவைக்கும். இவை அனைத்துக்கும் இவ்வாறு முலாம் பழங்கள் சாப்பிடுவதால் நாம் பெற முடியும். மலச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த முலாம்பழத்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது ரொம்ப நல்லது. நீர்ச்சத்து குறைந்த உணவுகளை மாவுச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாகவும் சாப்பிடுவதால் பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகிறது. வயிற்றில் நீர்ச்சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்பட்ட காரணமாக இருக்கிறது. முலாம் பழங்களில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. இதை அதிகம் சாப்பிடுவதால் மலக்கட்டு இலகி மலம் வெளியேறும். நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முலாம்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம்.
இளமை தோற்றம். வயது முதிர்ச்சி அடையும் போது ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் தோல் கடின தன்மை வெறுப்பதோடு தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவது, இயல்புதரும் குறைவது போன்றவை ஏற்படும். முதுமையாக தோற்றம் பெற செய்கிறது. இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புபவர்கள் முலாம் பழத்தை அதிகம் சாப்பிடுவதால் தோலில் செல்களின் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரிக்கும். சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்கிறது. இதே பிரச்சனை உள்ளவர்களும் இந்த முலாமத்தை அடிக்கடி பயன்படுத்தலாம். நமது உடலில் முக்கிய உறுப்பான இதயத்தை ஆரோக்கியமாக இருப்பது அவசியம். இதற்கு நமது உடலில் கொழுப்பு சத்துக்கள் குறைவாக நார்ச்சத்து அதிகம் கொண்ட உணவுகளை சாப்பிடும் பழத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். முலாம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் அடினோசைன் எனப்படும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. இது இரத்த செல்களை உறைவதை தடுத்து இதயம் சம்பந்தமான நோய்களை பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த முலாமை சாப்பிடுவதால். ஓகேங்களா? அது யார் மோட்டாக இருக்கீங்களோ, யார் வெயிட்டாக இருக்கீங்களோ அவங்களாம் உடல் எடையை குறைக்க இந்த பழம் முக்கியமான ஒரு பழமாகும். உடல் எடை குறைய முலாம் பழம் அது உதவுகிறது. முலாம் பழத்தில் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் அதிகம் நிறைந்துள்ளது. அத்தோற்றும் காலை மற்றும் மதிய வேளைகளை முலாம் பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் சீக்கிரத்தில் எடை குறையும். நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் கொழுப்பு உடலில் சேராமல் தடுக்கிறது. இந்த முலாமத்தில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. முக்கியமாக இந்த பழம் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? புற்றுநோயை பற்றி நன்மையில் பார்க்கலாம். நமது உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் பல புற்றுகளாலும் உடல் சோறு பல வகையான நச்சுக்கள் செரானினாலும் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரிக்கிறது. முலாம் பழங்களில் கரோட்டினாய்டு வேதிப்பொருள் அதிகமுள்ளது. எனவே முலாம் பழம் அதிகம் சாப்பிட்டவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதான வாய்ப்புகள் குறைவாக மருத்துவ ஆய்வுகளில் கூறப்படுகிறது. அதனால் இந்த முலாம் பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்க, பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ இது ரொம்ப நன்மை தரக்கூடிய பழமாக விளங்குது. இதேபோல் நீட்டாகவும் பழம் வரும். இதே போல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழமாகவும் வரும். இதிலே பார்த்திங்கன்னா சென்னையிலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூசணி காய் அந்த அளவுக்கு பழம் வருது. எல்லாமே இந்த சத்துக்கள் நிறைஞ்சுள்ள பழங்கள் தான். ஓகே காய்ஸ், இப்போ தோல் நீக்கிட்டு ஜூஸை போட்டு குடிச்சிருவோம். ஓகேங்களா? இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் அடிக்கடி ஜூஸை போட்டு குடிங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. வீடியோ பிடிச்சாலும் லைக் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ். தோலை செதுக்கிட்டோம். இந்த உள்ள விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணியாச்சு. இஞ்சி போட்டுடலாம். வெல்லம் வந்து சூப்பராக நசுக்கிருக்கோம். இந்த வெல்லத்தை அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். வெல்லமும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து பால் வந்து பியூரான ஜூஸ் போடலாம். பால் வந்து ஒரு 6 லிட்டர் பால் ஊற்றிடலாம். இப்போ பால் ஊற்றிட்டு அப்படியே க்ளீனாக மிக்ஸி போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஜூஸ் போடாச்சு. ஒரே கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போது சூப்பராக கட்டியாக அருமையாக போட்டிருக்கோம். ஜூஸ் போட்டாச்சுங்க. இந்த ஜூஸ் அப்படியே குடிச்சிடலாம். நம்ம வடிகட்டலாம் தேவையில்லை. தோல் செதுக்கிட்டு இருக்கோம்.
இது வந்து அவ்வளோ ஒரு பெயின் பேஸ் நன்மை நிறைய இருக்குது. என்னென்ன சொல்லி போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லோரும் போடுங்க, குடிங்க, எல்லோரும் ஆரோக்கியம் இருக்கும். ஓகே கைஸ், முலாம்பழம் ஜூஸ் அப்படியே குடிச்சு பார்த்தலாம். அப்படி முலாம்பழம் ஜூஸு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அதே நீங்களும் குடிங்க, போட்டு குடிச்சிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருங்க. ஓகே கைஸ், சூப்பர் டேஸ்ட்டில் ஜூஸ் பண்ணியாச்சு, குடிச்சிடலாம். அப்படியே ஐஸ்லாம் சேர்க்கலைங்க, நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எங்களுக்கு ஐஸ் தேவையில்லை, அதனால போடல. நீங்கள் தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி இருந்தால் உடச்சிட்டு இல்லை ஐஸை போட்டு நீங்கள் உடனே குடிச்சிக்கலாம். ஓகே கைஸ்.